ஹாய் மக்களே, சென்னையில் உங்களோட வீடு வாங்குற கனவை நனவாக்கி கொண்டிருக்கும் உங்களோட யூடியூப் செட் மார்க்கெட் சேனல்லேருந்து இப்போ ஒரு வீடு பார்க்க வந்திருக்குங்க. இந்த வீடு எங்கே இருக்குது அதில் பார்க்கறது முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்க்குற வீடியோக்கெல்லாம் லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாரா வீடு லேண்டு பார்த்துட்டு இருப்பாங்க அவங்க நம்ம சேனலில் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள். நல்லா அழகான ஒரு சிமெண்ட் ரோடு போட்டு ஒரு சூப்பரான லொக்கேஷனில் ஒரு பக்காவான ப்ராப்பர்ட்டி தாங்க. மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 200 மீட்டர்ஸில் இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க. இந்த சைட் வந்து பார்க்கும்போதே வந்து ஒரு பக்காவான லொக்கேஷனில் இருக்குங்க. ஸோ பஸ் ஸ்டாப்புக்கு வந்து ரொம்ப நியர்பையில் இந்த ரோடு நேராக போய் லெஃப்ட் ரைட் கட் பண்ணினா மெயின் ரோடே தெரியுங்க. ஸோ உங்களுக்கு வந்து குன்றத்தூர் டு மாங்காடு ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 150 மீட்டர்ஸ் தான் இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க. சவுத் ஃபேஸிங்கில் நல்லா ஒரு 3 இயர்ஸ் ஓல்டு தாங்க இந்த வீடு. சவுத் ஃபேஸிங்கில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு சூப்பரான எலிவேஷன் பக்காவாக இருக்குங்க. வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு இந்த வீட்டை பற்றிய ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இது வந்து ஒரு ரீசேல் ப்ராப்பர்ட்டி தாங்க. இப்போ கஸ்டமர் ஏன் இது விற்கிறாருன்னா, அவருக்கு வந்து ஃபஸ்ட்டு 2 பெட்ரூம் வாங்கினாரு. இப்போ ஃபேமிலி கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து 3 பெட்ரூம் வேணும்னு சொல்லிட்டு 3 பெட்ரூம் வாங்கியிருக்காங்க. பட் அதனால இது சின்ன வீடுன்றது கிடையாதுங்க. ஏன்னா 1000 ஸ்கொயர் ஃபீட்ல நல்ல ஒரு ஸ்பேஷியஸான வீடு தாங்க. நார்மலாக ஒரு ஃபேமிலி இருக்கலாம், அவங்களோட ரிக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து இதை இது பண்ணுறாங்க. ஸோ ஃப்ரண்ட்லேயே வந்து சோக் வீட்டு கொட்டிருக்காங்க. உங்களுக்கு வந்து நல்ல சிமெண்ட் ரோடு இப்போ தான் லேட்டஸ்ட்டாக போட்ட ரோடு தாங்க. ஸோ ஃபுல்லாக ரீபெயிண்டிங் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எதுக்காக நான் உங்களுக்கு போய் போடுறேன் அப்படின்னா, ஸோ கஸ்டமர் ஆகிய உங்களுக்காக தாங்க. இப்போ இந்த வீக்கெண்ட் வருது, அதனால நிறைய பேர் வந்து பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுனால தான் இப்போ பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு போடுறேன். ஃபுல்லாக பெயிண்ட் அடித்தா இன்னும் சூப்பராக இருக்குங்க. புது வீடு தாங்க இது. அந்த மாதிரி ஒரு லுக்கு தருங்க. ஏன்னா ஒரு மேபி ஒரு 2-3 இயர்ஸ்னால் பெரிய ஓல்டு கிடையாதுங்க. ஸோ அதனால் பக்காவான ஒரு லொக்கேஷனில் சூப்பரான ப்ராப்பர்ட்டி தாங்க. மாடிக்கு போகிறதுக்கு ஸ்டெப்ஸுக்கு உங்களுக்கு வந்து எஸ்எஸ்ல ரெயிலிங் பண்ணியிருக்காங்க. ப்ரீவியஸ் இபி வந்து ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இங்கே வந்து வாஷிங் மிஷினுக்கு ப்ரொவிஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு லைட் செட்டப் கொடுத்துருக்காங்க. இங்கே இன்வெர்ட்டருக்கு இங்கே வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ 3 பீஸ் ஏபியும் வந்து ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு வந்து டோர் போட்டு க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹாலில் ஒரு ஃபேன் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பார்க்கிங் தான். மேலே ஸ்பாட் லைட் போட்டு ஒரு ஃப்ளோரல் செட்டப் கொடுத்துருக்காங்க. ஒரு மினிமம் சின்ன சைஸ் கார் நீங்கள் நிறுத்திக்கலாம். ரோடும் ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய ரோடுனால வெளியில் கூட நிறுத்திக்கலாங்க, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ நல்ல ஒரு ரஃப் லைட்ஸ் போட்டு நல்ல சூப்பரான ஒரு கார் பார்க்கிங் தாங்க. கார் பார்க்கிங்கோட இந்த சைட்லேருந்து ஃபுல் வியூ காட்டுறேன் பாருங்கள். கார் பார்க்கிங்கோட ஸ்பேஸஸாக இருக்குது. ஸோ இந்த சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 12 ஃபீட் வருங்க. இந்த லென்த்துன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 14 ஃபீட் வருங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே மெயின் டோருக்கு உங்களுக்கு வந்து ஒரு மஸ்கிட்டோ நெட்டும் போட்டு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து ஒரு சேஃப்டி கேட்டும் உங்களுக்கு இருக்குங்க. சேஃப்டி கேட்டில் தாண்டி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயின் டோர் வந்து ஃபுல்லாகவே டீக்கில் போட்டிருக்காங்க. டீக்கில் வந்து அழகான ஒரு ஃப்ளோரல் டிசைனில் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கிரானைட்டில் இருக்குங்க. உள்ளே என்ட்ரான ஹால் நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் நல்லாவே இருக்குங்க. ஹாலு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பாட் லைட் போட்டு ஃபால் சீலிங் வந்து பண்ண மாதிரி ஒரு பக்காவாக பண்ணியிருக்காங்க. இந்த ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 11க்கு ஒரு 16 அந்த சைஸ் இருக்குங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு டிவி யூனிட்டுக்கு வச்சுக்கிறதுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. டபுள் கலர் ஷேடில் உங்களுக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க யூபிவிசியில். அதில் வந்து இங்கே பாருங்கள், இது வந்து மஸ்கிட்டோ நெட்டோட இந்த ஜன்னலாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த சைடோட ஹாலோட ஃபுல் வியூ தான் பார்க்குறீங்க. அவ்வளோ நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது ஹாலோட வியூ. ஹால்லேருந்து வந்தீங்கன்னா இது வந்து ஒரு செட்பேக் ஏரியா போகிறதுக்கு ஒரு டோரு, அதுக்கு ஒரு சேஃப்டி கேட்டும் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. செட்பேக் பாருங்கள், நல்லா ஒரு லென்த்தியான செட்பேக் தான். உங்களுக்கு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் கூட இந்த செட்பேக்கில் சைடில் வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து கிரில் போட்டு க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் பேக் சைடில் உங்களுக்கு ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்குது. இதையும் வந்து செட்பேக் தாங்க. செட்பேக் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. அதுக்கு ஒரு டோரும் போட்டு கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு கிராண்டியரான ஹால் தாங்க. ரொம்ப சின்னது இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் நார்மல் இதில் இருக்குது. இது வந்து ஒரு ரெஸ்ட் ரூமோட டோரும் அதில் ஒரு பிவிசியில் டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒயிட் அண்ட் க்ரீன் காம்பினேஷனில் டைல்ஸ் போட்டு உங்களுக்கு வந்து இந்தியன் கிளாஸட் வச்சு கொடுத்துருக்காங்க. இதுவும் நல்லா ஒரு அழகான டைல்ஸ் வந்து வச்சு கொடுத்துருக்காங்க. மேலே வந்து வென்டிலேஷனுக்கு ஒரு இதுவும் கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்க்கறதுக்கு ஒரு ப்ரீமியம் லுக்கில் இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாஸ்டர் பெட்ரூம் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நல்ல ஸ்பேஷியஸான பெட்ரூம் தான். அதோட டோரும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ப்ரெஸ்டூட் டோர் தான். நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தாங்க. பெட்ரூமோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12க்கு ஒரு 16 சைஸில் இருக்குங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏசி யூனிட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. விக்கெட் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இதுலேயே வந்து ஒரு மஸ்கிட்டோ நெட்டு போட்டு கொடுத்துருக்காங்க. பார்த்துட்டு இருக்காங்க. இல்லை ஒரு பெரிய விண்டோ தான். செல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து ஒரு ப்ரீமியம் லுக்கு தருங்க. ஸோ
ஸோ கபோர்டும் நல்லா வந்து ஒரு பிவிசியில் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. எல்லாம் சின்ன சின்ன ஒர்க் எல்லாமே வந்து பக்காவாக உங்களுக்கு வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. மேலே அழகாக ஸ்பாட் லைட்டும் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவுமே பார்க்கறதுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ரீமியம் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிவிசியில் டோரில் உள்ள இது வந்து அட்டாச்டு ரெஸ்ட் ரூமு. இந்த இதெல்லாம் கிளாசட் எல்லாமே வந்து ஃபுல்லாகவே டீப் க்ளீன் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக வந்து கொடுத்துருவாங்க. அதனால அது கவலையே படுறது. இது ஒரு வென்டிலேஷன் இருக்குது. இந்த ஒரு டாய்லெட் பாக்ஸும் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாக இருக்குது. ஸோ நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தான் பார்த்துட்ருக்கோம். வாங்க இந்த வீட்டில் போய்ட்டு அடுத்தடுத்த இது வந்து பார்த்துடலாம். இங்கேருந்து இந்த சைடில் வந்தீங்கன்னா இது வந்து ஒரு சின்ன டைனிங் ஏரியா மாதிரி வச்சுருக்காங்க. இங்கே வந்து ஒரு வாஷ் பேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. இந்த டைனிங் ஏரியா சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8x8 சைஸில் இந்த டைனிங் ஏரியா அமைச்சு கொடுத்துருக்காங்க. டைனிங் ஏரியாவும் நல்லா அழகாக இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பூஜை ரூம்ல ஈஸ்ட்டை பார்த்த மாதிரி இருக்குது. இந்த வீடு வந்து சவுத் ஃபேஸிங்கில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஈஸ்ட்டை பார்த்த மாதிரி உங்களுக்கு வந்து பூஜை ரூம். மேலே ஒரு கபோர்டு கொடுத்துருக்காங்க. கீழே வந்து ஒரு கபோர்டும் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து நல்ல ஒரு டீசெண்டான குவாலிட்டி தான் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா அக்னி முனையில் கிச்சனை வச்சு கொடுத்துருக்காங்க. கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க. நல்லா அழகான டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய விண்டோவும் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்பைஸ் ரேக்குக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸில் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பைஸ் ரேக்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. இது ஒரு ஸ்லைடிங் டோர் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ப்ரீமியமாகவே இருக்குங்க. ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 75 lakhs சொல்கிறாங்க. கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க. இந்த ஏரியாவில் புது வீடு வந்து 1000 ஸ்கொயர் ஃபீட்னா ஒரு 85 அந்த ரேஞ்சில் இருக்கிற இடத்துல இவங்க வந்து ஜஸ்ட் ஒரு 75 lakhs சொல்கிறாங்க. அதில் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க. ஸோ பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாகவே இருக்குது இந்த வீடு. பெயிண்ட் அடித்தா இன்னும் சூப்பராக இருக்கும். பெயிண்ட் அடித்தோன்னா நான் இன்னொரு வீடியோ உங்களுக்காக போடுறேங்க. அப்போ பாருங்கள். இதோட டோரும் வந்து ஒரு +2 டோர் தான். ஸோ இதுலேயே டபுள் கலர் ஷேடில் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பெரிய ஜன்னல் வச்சு அதுக்கு ஒரு மஸ்கிட்டோ நெட்டோ போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தான். டைல்ஸும் நல்ல ஒரு டீசெண்டான கலரில் டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 10x11 சைஸில் இந்த பெட்ரூம் சைஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தாங்க. பார்க்கறதுக்கு நல்ல ஒரு குட் லுக்காக இருக்குங்க. நல்ல ஃபேன் ஃபிட்டிங் எல்லாமே வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஏரியா நேர்களில் நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸும் பண்ணிட்டு இருக்கோங்க. அது என்னால் ஸ்க்ரீன் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்குறதுக்குலாம் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாரெல்லாம் வீடு லேண்டு பார்த்துருக்காங்க உங்களோட சேனலுக்கு வச்சு பார்த்துருங்க. நல்ல ஒரு அழகான வீடு, பக்காவான ப்ராப்பர்ட்டி, சூப்பரான லொக்கேஷனில் பார்த்துட்ருக்குங்க. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க இந்த மாதிரி வீடை. ஓகே, உடனே ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.